ராதே கிட்ட, எப்படி ராதா நீ கண்ணனை பிரிந்த பிறகும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாயே அப்படின்னு. அதுக்கு ராதே சொல்லுவாங்களாம், நான் எங்க கண்ணனை பிரிஞ்சேன், இதோ இந்த மரத்துல நான் கண்ணனை பார்க்கிறேன், அந்த ஆகாயத்துல கண்ணனை பார்க்கிறேன், இந்த நதியில கண்ணனை பார்க்கிறேன், நான் பார்க்கிற இடமெல்லாம் கண்ணன் நிறைஞ்சிருக்கும் போது நான் எப்படி அவரை பிரிவேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த இடம் படிக்கும்போது எனக்கு அவ்வளவு நெகிழ்ந்து போனேன். இதுவல்லவும் உண்மையான காதல். இன்னைக்கு நம்மலாம் என்ன செய்யறோம், காதல் வித் சம் கண்டிஷன்ஸ் இல்லையா? இதெல்லாம் பண்ணாதான் லவ். ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடணும், பிடிச்ச புடவை வாங்கி கொடுக்கணும், கேட்குறப்ப நகை வாங்கி கொடுக்கணும். அதுவும் இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைனா நம்ம போட்டிருக்கிற சேலை மாதிரி வேற யாரும் போட்டிருக்க கூடாது. பக்கத்து வீட்டுல அவங்க போட்டிருக்கிற புடவை நிச்சயமா அந்த மாதிரி சேம் கலர் கூட நம்ம எடுத்துடக்கூடாதுன்னு இருக்கிறோம். ஆனா என்ன உண்மையான அன்பு என்பது என்ன அப்படிங்கிறத இந்த ராதையுடைய அன்பு நமக்கு உணர்த்துகிறது இல்லையா? நமக்கு பிரியமானவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சில நேரங்களில் செல்லக்கூடும். ஒரு பொருள் ஈட்டுவதற்காகவோ அல்லது வேறு சில விஷயங்களுக்காகவோ பிரிந்து போனாலும் கூட மாறாத காதலோடு வாழ வேண்டும் என்பதை ராதே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணுமா. இதுதான் இந்த புத்தகம் சொல்லக்கூடிய மொத்த சாரம். ஒரே வரியில சொல்லணும்னா ஒரு ஒரு நிமிஷமும் வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க.